ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. மாற்றம் அப்படின்றது அதுதான். உங்களுக்கே தெரியும். ஹாய் மக்களே, மணி 2:45 ஆயிடுச்சு, தூக்கம் வர மாட்டேங்குது. மாறி மாறி மெசேஜ் வேற பண்ணுறீங்க நீங்களும் தூங்காமல். என்னதான் கதை, டிஎம்கே கூட்டணி அப்படின்றாங்க. உண்மையிலே கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரல. ஸோ அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. காலைல ஸ்டாலின் சார் தெளிவாக சொல்லிட்டாரு, டிவிகேக்கு நாங்கள் எந்த விதத்தும் இடையூறும் பண்ண மாட்டோம், 6 மாதம் பார்ப்போம், கிட்டத்தட்ட ப்ரொபகேஷன் பீரியட் மாதிரி சொல்லிட்டாரு. பட் என்னோட கேள்வி, இது ஏன் இன்னும் தள்ளி போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாட்டையுமே இருக்குது. என்னைக்கு பதவி ஏற்பார், அந்த பாகுபலி மூமெண்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறது நல்லாவே தெரியுது. எஸ், அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பாடுபட்டிருக்கோம். ஏன்னா தனி ஒரு மனுஷனா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து முன்னாடி வந்ததுக்காகவே நம்ம விஜய் கூட நிற்கிறோம். தளபதி விஜய், சிஎம் விஜய். என்னோட கேள்வி, கிட்டத்தட்ட 108 தொகுதி ஜெயிச்சு இப்போ காங்கிரஸ் 5 தொகுதி வந்துட்டாங்க. ஸோ 113. இன்னும் 6 பேர் வேணுன்றாங்க. 5 பேர் கணக்கு 118, பட் 6 பேர் வருன்றாங்க. அது என்ன கணக்குன்னு தெரில. பட் என்னோட கேள்வி, 234 தொகுதியிலையுமே மக்களுக்காக சேவை செய்யறதுக்காகத்தானே எம்எல்ஏவா அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ ஏன் நீங்கள் ஒரு 6 எம்எல்ஏ ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் கொடுத்து விஜய்க்கு அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? ஏன்னா அதிகமான தொகுதி, கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையுமே டெபாசிட் வாங்கிடுறாங்க டிவிக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு. ஸோ அந்த 1000 ஓட்டுகள் மறுபடியும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு இந்த 5 வருஷம் சேவை செய்யணும். இவங்க இப்போ இன்னும் நியூஸ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் உண்மையா, டிவிக்கில் தான் வருதா இல்லை எல்லாம் வியூஸ்க்காக போடுறாங்கன்னு தெரில. டிவிக்கு சப்போஸ் டிஎம்கே எடுப்பு கூட்டணி அமைச்சா முழுக்க நாங்கள் ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு ராஜினாமா பண்ணால் ரிஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. கிட்டத்தட்ட பரோட்டா சூரி காமெடி தான். டேய், நீங்கள் 50 கோட்டா சாப்பிட்றடா, 41 தானே சாப்பிட்ருக்க, முடியாது, நீ கோட்டாளி, நான் இருந்து சாப்பிட்றேன்ற கணக்கா. உங்களுக்கே தெரியும் எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் வந்துச்சோ அத்தனை ஆயிரம் ஓட்டுகளும் அப்படியே டிவிக்கு தான் போகும். ஏன் முன்ன மாதிரி தலைவர் பிரச்சாரத்துக்கு கூட போக வேண்டிய அவசியம் இருக்குமான்னு தெரில. ஆனால் இது எல்லாமே தேவையா அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னா தேவை இல்லைன்னு தான் தோணுது. ஒரு 6 எம்எல்ஏக்கள் தானே, ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அந்த மனுஷன் மக்கள்கிட்ட வாய்ப்பு கேட்டார். இப்போ அந்த மக்களுமா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கிட்ட வாய்ப்பு கேட்கல, சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஓகே, கெஞ்சி கேட்குறாருன்னே வச்சுக்கோங்க, கெஞ்சி கேட்குறோம்னே வச்சுக்கோங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். உங்களையும் மக்கள் ஓட்டு போட்டது நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்வீங்கன்றதானே. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அந்த 6 எம்எல்ஏக்களுக்கு யாருன்னு பார்ப்போமே. அந்த 6 எம்எல்ஏக்களுக்கு அடுத்த 5 வருஷம் என்ன மாதிரியான மரியாதை கிடைக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட 119 பேர் மட்டுமே நான் பேசலை, 234 எம்எல்ஏக்களுக்கும் பேசுகிறேன். அப்போ இந்த 118 பேரும் 119 பேரும் தன்னோட தொகுதியில் அந்த மறுசீரமைப்புன்னு வாங்கல, வளர்ச்சி திட்டங்கள் வாங்கல, அதுக்கு உழைக்கும் போது மிச்சம் இருக்கவங்க சும்மா இருப்பாங்க நான் சொல்கிறீங்க? சத்தியமாக கிடையாது. 234 தொகுதியும் எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் தன்னோட மக்களுக்காக கண்டிப்பாக உழைப்பாங்க. மாற்றம் அப்படின்றது அதுதான். நான் தாவேக்காக மட்டும் பேசலை, 234 தொகுதியில் உள்ள எல்லா கட்சிகளோட எம்எல்ஏக்காக மட்டும் பேசலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்காக பேசுகிறேன். ஸோ மீண்டும் எலெக்ஷன் அது இது அந்த கான்ட்ராவர்சியில் வேணாமே, கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி போவோமே. எங்கள் அண்ணன் கெஞ்சினதாகவே இருக்கட்டுமே, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை. ஸோ நீங்கள் விட்டு கொடுங்களேன், நம்ம தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவோம். ரொம்ப வருஷம் ஆசை. ஏன்னா காமராஜரை தோக்கடித்த ஊர் தான். அவள் காமராஜருக்கு கொந்தளிக்கும் போதே சொன்னாராம், மக்களை குறை சொல்லாத, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு. இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை எல்லாருமே ஏற்றுக்கிட்டீங்க. அது இன்னும் ஆழமாக ஏற்றுக்கணும்னா ஒரு 6 பேர் தேவை. அந்த 6 பேர் கொஞ்சம் மனம் இறங்கி வந்தீங்கன்னா கோடி புண்ணியமாக போகும். உங்களை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழக மக்களும் தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க. சீரியஸ்லி தூக்கம் வரல. ஸோ இது தாழ்மையான வேண்டுகோளாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களோட வேண்டுகோளாக வைக்கிறேன். எனக்கு அரசியல்லாம் அந்தளவுக்கு பேச தெரியாது. அதாவது இங்கே அரசியல் அப்படின்னா வெறுப்பு அரசியலை தான் அரசியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெறுப்பு அரசியல் அரசியலே கிடையாது. அன்பு தான் உண்மையான அரசியல். இயல்பான மக்களோட வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடத்தப்படும் மக்களாட்சி தான் அரசியல்.
நான் அதுதான் நம்புகிறேன். அதுதான் காமராஜர் பண்ணார். காமராஜருக்கு அப்புறம் மற்ற தலைவர்களும் பண்ணாங்க. அதை இன்னும் அழுத்தமாக ஆணித்தரமாக எல்லோரும் இந்த மாற்றத்தில் இருக்கணும், பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தாழ்மையான வீடியோவை அதை போடுறேன். ஸோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளைய விடியல் நல்லதாக இருக்கணும். எப்பயுமே சொல்கிறது தான், நேர்மையே வெல்லும். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லது தான் நடக்கும். அன்பை மட்டும் விதைப்போம், பேரன்பையே அறுவடை செய்வோம். நன்றி.